new. இந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா சூப்பரா இருக்குல்ல. இது இல்லடா ஊரு. நம்ம என்ன வாங்க போறோம் தெரியல. ரிங் உனக்கு இந்த ரிங்கு. ஹே காய்ஸ், இது வந்து பார்ட் 2 vlog. பார்ட் 1 பார்க்கலன்னா அது பார்த்துட்டு வந்து இது கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எப்பயும் போல் அந்த ஒயிட் டவுன் ஏரியாவில் சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். அந்த ஏரியாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எப்போ வெளியில் போனாலுமே அந்த இடத்துக்கு போவோம். ஸோ அங்கே சும்மா ரவுண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் இந்த கிராஃப்ட் பஸாருக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து அவள் ஒரு ரிங் வாங்கணும்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுக்காக இங்கே வந்திருந்தோம். எதுக்குன்னு ரீசன் கேட்டிங்கன்னா, ஹீரோயின்ஸ்லாம் அந்த ரிங் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது அவளுக்கு வேணும்னு சொல்லிட்டு அது வாங்கிறதுக்காக இங்கே வந்தோம். இங்கே வந்து இந்த பேர்ல் ஷாப் மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் பேர்ல்ஸ் தான். ஸோ அதை நான் உங்களுக்கு சில கிளிப்ஸ் போட்டிருக்கேன். இந்த மூடி தான் சொல்றீங்களே, என்னோட வாங்கிட்டான். அதான் கடைசி வரைக்கும் நான் இவ கூட தான் வரணும்னு என் தலையில எழுதியிருக்கு. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. வரதுக்கு நீ ஃபீல் பண்ணல. ஒரு காலத்துல நான் எல்லாம் நீ ஃபீல் பண்ணுவேன். வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. எங்க போயிட போற? கழுது கெட்டா குட்டி சவரு இங்கதான் வருவேன். அதெல்லாம் பெரியவங்களுக்கு ஆகி. அது நான் ஜோசியம் பாக்குறப்பே ஜோசியர் சொன்னாரு, உங்களை பிடிச்ச சனி உங்களை விட்டு போகவே போகாது. உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லா தான் இருக்குது, சேர்க்கை சரியில்லடா. போன் ஆன் பண்ணி இப்போ நான் vlog எடுக்கிற மாதிரி நீ என்ன வீடியோ எடுக்கிறேன். எங்க ஊரு பீச் நல்லா இருக்கா? கிராஃப்ட் பஸார் வந்து ராக் பீச் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ சும்மா போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்து வேர்ல்ட் குளோக்கோமா வீக் அப்படிங்கிறதால இந்த வேஸ்ட் மெட்டீரியலே செஞ்ச சச்சின், அப்புறம் வந்து மதர் தெரேசா, அப்புறம் வந்து அப்துல் கலாமோட பிக்சர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்தும் கிளம்பிட்டோம். அடுத்து வெரி பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு போயிருந்தோம். இங்கே வந்து ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. பாண்டியில் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் வந்து ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி. பட் ஆம்பியன்ஸ்க்காக கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இந்த ரிங்கும் இந்த ஜூஸும் ஒரே கலர். என்ன சொல்றான் பாருங்க. நீ அதை பண்ணுப்பா. சாப்பிடு. நமக்கு சோறு தான் முக்கியம். போடு 6 நான் போலாம்ல. போலாம் 3 4 5 6. ஒன் டூ. ஏ சோளமுத்தா போச்சா. இதெல்லாம் ரொம்ப மோசம். இதெல்லாம் போக மாட்டேன், நான் வரமாட்டேன். போயேன் கடவுளே அவுட் ஆயிடணும். நானு பெரிய பாம்பு கிட்ட நீ சிக்கிட்ட. 34க்கு வந்துட்டேன். நான் எப்படியும் வின் ஆக மாட்டேன். தெரியுது. இதுக்கப்புறம் நீ தப்புனாலும் சரி. ஒரு ஓகே, இன்னைக்கு போய் நீ பே பண்ணிடு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. அங்கேருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் மினிசோ போயாச்சு. வெளியில் போயிட்டு மினிசோ போகாமல் வரலன்னா எப்படி? ஸோ அதனால் மினிசோ போயிட்டு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஒன் டைம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் வாங்கணும். ஸோ அதை நான் ஹால் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், பாருங்கள். மினிசோலேருந்து கிளம்பி இந்த கேரளா நர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம். ஒரு பிளான்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து அது வாங்கிக்கிட்டோம். அதுவுமே ஹால் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஃபைனலாக ஆர்த்தி என்ன போத்தீஸை ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டா. நான் வந்து போத்தீஸில் என் வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு ப்ரொவிஷன்ஸ் வாங்கிட்டு நானும் அங்கே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ vlog முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஹால் வீடியோக்குள்ளே போகலாம். கிராஃப்ட் பஸார் போயிருந்தோம்ல, அங்கேருந்து மட்பாட்டோட கேப்பை நான் உடச்சிட்டேன். ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு கேப் மட்டும் வாங்கினேன். இந்த கேப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 rupees. போத்தீஸ் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோன் கேஸ் ஷாப் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஃபோன் கேஸ் ஒன்று ஆர்த்திக்கு வாங்கணும். அது வந்து என்னோட DIY ஸ்டிக்கர் ஃபோன் கேஸ் மாதிரி வேணும் நம்மளும் கேட்டிருந்தேன். ஸோ அது பண்ணுறதுக்காக அது வாங்கணும். அடுத்து இந்த பாப் சாக்கெட், இது 50 rupees தான். ஆன்லைன்லாம் பாப் சாக்கெட் 150, 130 விற்குது. ஸோ இது 50 rupeesக்கு இந்த க்யூட்டான பாப் சாக்கெட் விற்றுச்சு. ஸோ அதை நான் எனக்கு வாங்கிட்டேன். அடுத்து மினிசோலேருந்து இந்த ரெக்டாக்டபிள் பென் எடுத்திருந்தேன். ஒரு ப்ரைஸ் வந்து 60 rupees. எனக்கு இந்த மாதிரி கலர் பென்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எடுத்திருந்தேன். அன்றைக்கி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் இது எடுத்திருந்தேன். இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க் பிங்க் கலரில் இருக்குது. அடுத்து இந்த மெமோ புக் எடுத்திருந்தேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 do's எழுதி வச்சுக்கலாம். இது ரொம்ப குட்டியாக காம்பாக்டாக அழகாக இருந்துச்சு. ஸ்பைரல் பைண்டிங் போட்டு மேலே இந்த எலாஸ்டிக் மாதிரி வேறு கொடுத்துருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மேலே இந்த பிரிண்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 150 rupees. ஸோ 2 doosலாம் நான் எழுதுவேன். ஸோ அதனால் அதை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்னும் அந்த நோட்டும் வாங்கினேன். நெக்ஸ்ட் இந்த கமாண்ட் புக், இது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 5. நான் வந்து இது வாங்கி ஆர்த்தி கூட ஷேர் பண்ணது தான். இது நான் 3 எடுத்துகிட்டு அவர் 2 எடுத்துக்கிட்டா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து 2 kg வரைக்கும் வெயிட்டை ஹேங் பண்ணலான்னு போட்டிருக்கு. நான் 2 kg ஹேங் பண்ணதில்லை. பட் வந்து சாதா ஊக்கில் நிற்காது வந்து இந்த கமாண்ட் ஊக்கில் நிற்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெரிய வெயிட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் ஹேங் பண்ணணும் அப்படின்னா இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கடைசியாக மினிசோலேருந்து இந்த பென் ஸ்டாண்ட் எடுத்துனோம். இது வந்து செட் ஆஃப் 390 rupeesக்கு. நாங்கள் வந்து இதை ஷேர் தான் பண்ணிக்கிட்டோம். நான் 1 எடுத்துக்கிட்டேன், அவர் 2 எடுத்துக்கிட்டா. இது வந்து ரொம்ப வர்த் 90 rupees. கண்டிப்பாக 3 வாங்கலாம். ஸோ நான் வந்து இந்த பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டெஸ்கில் வைக்கிறதுக்கும் வாங்கினேன். அடுத்து இந்த வின் ஸ்பின்னர், இது ரேண்டமாக ஒரு ரோட் ஷாப்லேருந்து தான் வாங்கினோம். எனக்கு வின் ஸ்பின்னர்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அது கலர் பார்க்கறதுக்கும் க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஒன்று வாங்கினேன். அடுத்து போத்தீஸ் வந்து இந்த இந்துலேக்கா ஹேர் ஆயில் வாங்கியிருந்தேன். என்னோடது காலியாக போகுது. ஸோ பேக்கப்புக்காகவே இது வாங்கி வச்சுக்கிட்டேன். இதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் ஹேர் ஆயில். அடுத்து இந்த நர்சரிலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலிஃபேண்ட் பாட்டும் மேலே வைக்கிறதுக்கு அந்த பேம்பூ பிளான்ட்டும் வாங்கியிருந்தோம். ஸோ இது ஆக்சுவலி லக்கி பேம்பூ. ஸோ இது வந்து தண்ணியில் மினரல் வாட்டரில் வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதை போட்டுட்டு அந்த எலிஃபேண்ட்குள்ளே ஒரு கப் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் வாங்கணும். அடுத்து அங்கேருந்து இந்த ஸ்பைடர் பிளான்ட் வாங்கியிருந்தேன். ஸ்பைடர் பிளான்ட் வந்து இண்டோரில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து இண்டோர் பிளான்ட் ஏதாவது வாங்கினா கண்டிப்பாக ஸ்பைடர் பிளான்ட் ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா 40 rupees. கீழே இருக்க அந்த பாட்டுமே அங்கே தான் வாங்கியிருந்தேன். பாட் வந்து 30 rupees. ஃபைனலாக இக்ஸோராவும் ரோஸ் பிளான்ட்டும் வாங்கியிருந்தேன். இக்ஸோரானா ஒன்றும் கிடையாது, இட்லி பூ சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இக்ஸோரா. ஸோ இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருந்துச்சு இக்ஸோரோட கலர். அது ரொம்ப நல்லா சொல்லிட்டு வாங்கினேன். ரோஸ் வந்து நார்மல் ரெட் ரோஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேரும் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.